எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஈவினிங்கு வெளியே வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப் போயிட்டு பர்ச்சேசிங் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால் போனோம். இது வந்து கேம்பஸ்குள்ளே ஸ்கூலு சரஸ்வதி ஸ்கூல். இங்கே வந்து கேஜி மட்டும் இருக்கும். ஆப்போசிட் கேம்பஸில் வந்து 12th வரைக்கும் இருக்குது. நாங்கள் எங்கே போனோம், என்னெல்லாம் வாங்கினோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெரியும். ஃபஸ்ட்டு வந்து விசால்தி மகால். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம். நான் வீடியோ எடுக்கலை. இப்போ வரப்போ வந்து நான் அந்த கடையெல்லாம் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பாப்பாவுக்கு வந்து மொட்டை, 3வது மொட்டை. நாங்கள் இந்த மாதம் வந்து ஊருக்கு போகிறோம். அதனால் வந்து ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லி தான் போயிருந்தோம். எனக்கும் பாப்பாவுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஊழ்ரை எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு மேட்சாக வந்து ஹஸ்பண்டுக்கு பார்க்கலான்னு போயிருந்தோம். இங்கே வந்து கேமரா மொபைல் வந்து அலோடு இல்லை. அதாவது உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த ஒரு இது மட்டும் எடுத்தோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேரளா ஹோட்டலு. ஆல்ரெடி இங்கேயும் நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சிருப்பேன். இங்கே வந்து ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ் சாப்பிடணும் போல் இருக்குது, இங்கே டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னதுனால இங்கே வந்து ஆர்டர் கொடுத்துட்டோம். ஆர்டர் கொடுத்துட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ண சொன்னாங்க. அந்த 1/2 hour தான் விசால்தி மகால் போயிட்டு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டெல்லியில் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் சாப்பிட்டதுக்கும் இங்கே டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரேட் அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எப்பயுமே எங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த கேரளா ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிடுவோம். இங்கே வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா, அப்புறம் வந்து கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கொத்து பரோட்டா வந்து வாழை இலையில் பரோட்டா, அப்புறம் முட்டை, மட்டன் எல்லாமே போட்டு மொத்தமாக வந்து பார்சல் பண்ணி அந்த மாதிரி கொத்து பரோட்டா மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கிரில் சிக்கன் வாங்கியிருந்தோம். இது வாங்கிட்டு அப்புறம் அடுத்து வந்து பாப்பாங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கலாம், ஹஸ்பண்டுக்கு வந்து சேவு மிச்சர் இந்த மாதிரிலாம் வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிருந்தோம். இந்த பஜாரில் தான் நாங்கள் வந்து ஃப்ரூட்ஸு அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கினோம். இருட்டாயிருச்சு, அதனால லைட் போட்டிருக்காங்க பாருங்கள். லைட் வெளிச்சத்தில் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ஆனால் வெளிச்சத்திலே போய் வாங்குறது தான் நல்லது. அப்போ தான் நல்லது பார்த்து வாங்க முடியும். இங்கேயும் போகிற வழியில் வந்து நான் என்னென்னலாம் வாங்கினேன், இந்த பஜாரில் தான் வாங்கினேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். நாங்கள் வாங்குறப்ப வந்து சில கடை தான் இருந்துச்சு. அதனால் அப்போ நான் வீடியோ எடுக்கலை, போகிறப்ப காமிச்சிக்கலான்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பஜார் பார்த்தீங்கன்னா எப்போயுமே இருக்கும். சனிக்கிழமை மார்க்கெட்டு, வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டு அந்த மாதிரி இல்லை. இங்கே வந்து என்றைக்குமே சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா எல்லா கடையும் கொண்டு வந்துடுவாங்க. ரேட்டும் இந்த இடத்துல கம்மி. அதனால் இப்போ அதிகமாக இங்கே தான் வர்றது. அடுத்து வந்து இது ஸ்நாக்ஸ் கடை. நம்ம ஊரில் கிடைக்கிற சேவு மிச்சரு, காராபூந்தி, அப்பளம் எல்லாமே இங்கே கிடைக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இவங்களே வந்து தயாரித்து விற்கிறாங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா எக் பாவ் 1/4 கிலோ வந்து 30 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு. இங்கே தான் எப்பயுமே வந்து வாங்குவாங்க. இது வாங்கி போட்டோம்னா பசங்களுக்கு வந்து அப்பப்போ ஒரு 4-5 போட்டோம்னா அது சாப்பிட்டு பேசாமல் இருப்பாங்க. ஹஸ்பண்டும் வந்து டியூட்டிக்கு போகிறப்ப கொஞ்சம் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் இங்கே வாங்க வந்தோம். இது ஃபுல்லாகவே பாருங்கள் எல்லாமே கிடைக்கும், நல்லாயிருக்கும். இப்போ வாங்கிட்டு வந்தாச்சு. என்னென்னலாம் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா முட்டை வாங்கணும். முட்டை காலி ஆயிடுச்சு. எப்பயுமே ஒரு அட்டை முழுசாக தான் வாங்குவோம். ஏன்னா வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதுனால தினமும் முட்டை செஞ்சு கொடுக்கணும். முட்டை ஒரு அட்டை. அப்புறம் ஸ்நாக்ஸ் கடையில் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரஸ்க்கு. இந்த ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், எள்ளெல்லாம் போட்டு. ஆனால் இது வந்து 50 ரூபா போட்டிருக்கு. ரேட்டு பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான். நல்லாயிருக்கும். குழந்தைங்க வந்து எப்பயுமே இப்படி வாங்கிட்டு வந்து கொடுத்தா இல்லை எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலுமே சரி, நான் எடுத்து வைக்கணும்னா ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நல்ல கேரக்டர் சொல்லி கொடுக்குறது நல்லது தான். இப்போயே வந்து அவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. சேவு, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸு, பொரிகல்ல, இது வந்து வறுத்த கடலை, நேந்திரப்பழ சிப்ஸு, ரஸ்க்கு, முறுக்கு, இது எல்லாமே வந்து ஸ்நாக்ஸ் கடையில் வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா விசால்தி மகாலில் தான் வாங்கினோம். இது வந்து ஃபைபர், அயன், அப்புறம் விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி வெள்ளை சோளத்தில் செஞ்ச பிஸ்கட். இது வந்து பை 1 get 1 ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது வந்து 2 பாக்கெட் வாங்கியிருந்தோம். ஒன்று 150 ரூபா விழுதுன்னு நினைக்கிறேன். இது 2 வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து இந்த பன்னு, அப்புறம் பேர்ச்சம்பழம், அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே, அதாவது பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த மாதிரி எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி அது எல்லாமே சேர்ந்து வாங்கியிருந்தோம். வெஜிடபிள்ஸ் கடையில் போன வாரம் தான் வாங்கியிருந்ததுனால இந்த தடவை கம்மியாக தான் வாங்கினோம். வெங்காயம் காலியாக போகிறதுனால மெயினாக வெங்காயம் வாங்கினோம். 2 கிலோ 70 ரூபா, 3 கிலோ 100 ரூபா. பச்சை பட்டாணி பார்த்தீங்கன்னா கிலோ 25 ரூபா போட்டிருந்தாங்க. 25 ரூபா. இஞ்சி வந்து 20 ரூபா, எக் பாவ் 1/4 கிலோ. அப்புறம் வந்து இந்த ஹோட்டலில் என்னென்ன வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இப்போ எடுத்து வச்சு ஹஸ்பண்ட் சாப்பிட போகிறாங்க. கிரில் சிக்கனுக்கு வந்து அந்த க்ரீன் கலர் சட்னி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வெங்காயம், லெமன் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது வந்து அந்த பரோட்டாவுக்கு வந்து வாழை இலையில் சுற்றி கொடுத்துருந்தாங்களே, அதெல்லாம் ஒரு ஆள் முழுசாக சாப்பிட முடியாது. அதே மீதி வச்சுட்டாரு சாப்பிட முடியாமல்.
ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கேரளா ஹோட்டலை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊர் டேஸ்ட்டு மாதிரியே நல்லாயிருக்கும். இங்கே தான் இப்போ வந்து வெளியே போயிட்டு வந்தோம். நாங்கள் வந்து சில திங்ஸ் வாங்கணும்னு பிளான் பண்ணி போனோம். ஆனால் நிறைய விஷயத்தை வந்து வாங்கிட்டு வந்தோம். செலவும் அதிகமாக தான் ஆச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி ஈவினிங் எங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கு.